இந்த முருகேசன் பேர் கொண்டவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. உங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற இடத்துலலாம் மார்க் நல்லா போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த பேர் கொண்டவங்களெல்லாம் ஒன்று நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் உறவினராக இருக்கலாம், இல்லை நீங்கள் கண்கூட பார்த்தவங்களாக இருப்பாங்க. நீங்களே பார்த்துக்கலாம். நிறைய பேரை கல்வி ஞானத்தோட கேள்வி ஞானம் தான் அதிகம் இருக்கும். எஜுகேஷன் ஒரு டிகிரி படித்தாலும் கேள்வி ஞானம் பல டிகிரி படித்தவங்களுக்கு சமம். நல்லவராக இருந்தால் மட்டும் இந்த நாட்டில் வாழ முடியுமா? எப்படி முடியும்? துரோகம் உங்களுக்கு செய்தாலும் அவங்கள இறைவன் பார்த்துப்பாரு அப்படி நீங்கள் சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவீங்க. ஆனால் நிஜமாவே இறைவன் பார்த்துப்பாரு அவங்கள. சராசரி வாழ்க்கை வாழ்றதுல 1000 பிரச்சனை இருக்கும். அது விடுங்க, அதை எல்லாம் உங்களால் கூட சால்வ் பண்ண முடியாது. அவர் அங்கேருந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா தனசேகராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவலுடன் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன தகவல்? முருகேசன் அப்படின்னு ஒரு பேர், அதெல்லாம் சொல்லிடலாம். முருகேசன்ற பேருக்கு என்ன சொல்லலாம்? நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு பேருக்குமே ஒரு பவர் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. இந்த முருகேசன் பேர் கொண்டவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. உங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற இடத்துலலாம் மார்க் நல்லா போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனஸ்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, நியாயமாக பேசுவாங்க, இப்படி நிறைய உங்களுக்கு சொல்லலாம். காரணம் என்ன தெரியுமா? 35 இருக்கு பேர். 35னா 3, 5, 8 இருக்கு பேர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முருகேசன்ற ஒரு பேருக்கு மட்டும் ப்ரிடிக்ஷன் சொல்ல போறேன். அந்த பேர் கொண்டவங்களெல்லாம் ஒன்று நீங்களா இருக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை உங்க உறவினராக இருக்கலாம், இல்லை நீங்க கண்கூட பார்த்தவங்களா இருப்பாங்க. நீங்களே பார்த்துக்கலாம் நிறைய பேரை. அந்த பேர் கொண்டவங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்கும்னு பார்க்குறேங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்வி அறிவு இருக்கும், அதை தாண்டி கேள்வி ஞானம் அதிகம் இருக்கும். கல்வி ஞானத்தோட கேள்வி ஞானம் தான் அதிகம் இருக்கும். எஜுகேஷன் ஒரு டிகிரி படித்தாலும் கேள்வி ஞானம் பல டிகிரி படித்தவங்களுக்கு சமம். அப்படி ஒரு பவர் அந்த முருகேசங்கிற பேர். நிறைய நாலேஜ் இருக்கும், அபரிதமான நாலேஜ் இருக்கும். எந்த நாலேஜும் அவருக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை, மற்றவங்களுக்கு தான் அது யூஸ். அவரால் அவர் பயன்பெற மாட்டார், அவர்கள் மற்றவர்கள் தான் பயன்பெறுவார்கள். முருகேசன் பெயரை தாங்கி இருக்கிறவங்களுக்கு அந்த வாக்கு பளித்தல்ங்கிறது இருக்கும். அவங்க எது சொன்னாலும் நடந்துடும். அந்த இன்ட்யூஷன், ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் பவர்னாங்க, அது அவங்களுக்கு இருக்கு. இயற்கையாகவே இறைவன் கொடுத்தது. அந்த பேர் வச்சுக்கிற வரைக்கும், அந்த பேர் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக இந்த பேர் இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவருக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க. இவரு அது கேர் பண்ண மாட்டார். பணத்துக்கு மேல் ஆசைப்படாத ஒரு நபராக இருப்பார். அதான் சொல்றேன், இந்த முருகேசங்கிறவங்க பிளஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன உலகத்துல என்னென்ன பிளஸ் இருக்கோ அவ்வளவு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் எடுத்தீங்கன்னா, ஆன்மீகம் எடுத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீமான நாலேஜ் இருக்கும். அவ்வளோ யாரும் அறியப்படாத நாலேஜ் கையில வச்சிருப்பாங்க. நல்ல செல்வாக்கோடு இருப்பாங்க, மதிப்போடு இருப்பாங்க. ஆனா எதுக்கும் தலையும் வணங்க மாட்டாங்க. தவறு அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. அது போக மனசு கொள்ளாது, செய்ய மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு வாழ்றாங்களோ அதுதான் சரியான வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்வாங்க. அங்கதான் சில இது இருக்கு. அவங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்களோ அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கைன்னு நினைப்பாங்க. ஆனா வீட்டில் இருக்கிறவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அது எப்படி ஏத்துப்பாங்க? கான்டாக்ட்ல நல்லா இருக்கும், நல்ல மனிதர்கள் என்று பெயர் வாங்கினாங்கள். ஆனால் நல்லவராக இருந்தால் மட்டும் இந்த நாட்டில் வாழ முடியுமா? எப்படி முடியும்? கொஞ்சம் வல்லவராகவும் இருக்கணும். வல்லவர் உங்க வீட்டுக்கு தான். என்ன வல்லவர்? உங்களுக்கு மட்டும் போதும் என்று நினைத்ததை தவிர்த்து உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் போதுங்கிற அளவுக்கு நீங்க வளர்த்துக்கணும். அதுதான் உங்க மனசுக்கு போதுன்னு சொல்லிருச்சது நியாயம். அது உங்களுக்கு தான். உங்க ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு போதுமா? அது அவங்க போதவில்லையே, அப்ப எப்படி அது போதும்னு ஆகும்? அவங்க லைஃபும் ஃபுல்ஃபில் தானே பண்ணணும். ஆனால் இல்லையே, அப்படி நான் சொல்லலை. இந்த முருகேசன் பேர் கொண்டவங்க வீட்டில் சொல்லுவாங்க. அது தவிர்க்க முடியாத உண்மை. அவங்களும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையை நாம் முழுசாக வாழ்ந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு திருப்தி, மன திருப்தி இருக்கும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது திருப்தி தானேங்க. முழு திருப்தி பெற்றவங்களாம் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொரு செயலுக்கும் திருப்தி, எதை செய்யறமோ அது திருப்தியா இருக்கும்ல. அதனால் முருகேசங்கிற பெயரை தாங்கி வைக்கிறவங்களுக்கு இவ்வளவு விஷயம், நல்ல விஷயங்கள் இருக்கு. கூடயே உங்க வாழ்க்கையை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம தான் இருக்கிறீங்க.
ஆனால் நீங்கள் தான் அதை பெருந்தன்மையை போதும்னு நினச்சிட்டீங்க. அது உங்கள் பெருந்தன்மையை காட்டுது. துரோகம் உங்களுக்கு செய்தாலும் அவங்கள இறைவன் பார்த்துப்பாரு அப்படி நீங்கள் சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுவீங்க. ஆனால் நிஜமாவே இறைவன் பார்த்துப்பாரு அவங்கள. அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக அது நடக்கும். இறைவனிடம் ஆத்மாத்மாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஒரு முருகேசன் மட்டும் கிடையாது, இறைவனிடம் யார் யாரெல்லாம் ஆத்மாகவா இருக்கிறார்களோ, ஆத்மாத்மாக இருக்கிறவர்களை மற்றவர்கள் துன்புறுத்தினால் அது ஆத்மாத்மாக இருக்கப்பட்டவர்கள் துன்புறுத்துவதாக இறைவன் நினைப்பதில்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதை இறைவனையே துன்புறுத்துவதற்கு சமம் அப்படி நினைக்கிறார் அவர். ஏங்க, அவரோட பக்தங்க. அவரு பக்தனை துன்புறுத்துறது அவர் என்ன நினைக்கிறாரு? அவரை துன்புறுத்துறதா சமம் நினைச்சிட்டு எவர் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு இவங்க துன்புறுத்தப்பட்டாலும் இவர்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் இறைவனுடைய ஹேண்ட் அங்கே இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது ஒரு முருகேசனுக்காக மட்டும் அல்ல, முருகேசன் அல்லாத இறைவனுக்கு, அதுவும் எஸ்பெஷலி சிவபெருமான்கிட்ட ஆத்மாத்மா இருக்கிற நபர்களை எவரேனும் துன்புறுத்தினாலும் சரி, அவ்வளவுதான். நேரடியா சிவபெருமான்கிட்டே அவர் வா பார்க்கலாம்னு சொல்றதுக்கு சமம் அது. ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சிவபெருமானை போய் இவங்க வம்புக்கு இழுக்கிறதுக்கு சமம் அது. அவர் பக்தன், அவர் விடவே மாட்டார். நீங்கள் என்னமோ நினைச்சுக்கிறீங்க, என்னமோ கடவுள் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு சிவபெருமானுக்கிட்ட மட்டும் ஆத்மாத்மா உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டால் எந்த சூழ்நிலையும் கிடையாது. எல்லா சூழ்நிலையிலையும், எந்த சூழ்நிலைன்றது எதனா ஒன்று தான் குறிக்கும். எல்லா சூழ்நிலைன்றது எல்லாத்தையும் குறிக்கும். உங்கள் கூடவே இறைவன் இருப்பார். நீங்கள் இறைவனை கும்பிடாத நேரத்தில் கூட அவர் உங்க கூட இருப்பார். சராசரி வாழ்க்கை வாழ்றதுல 1000 பிரச்சனை இருக்கும், அது விடுங்க. அதையெல்லாம் உங்களால கூட சால்வ் பண்ண முடியாது. அவர் அங்கிருந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இவர் சொல்லிப்பாரு, நான் சிவபெருமானை நம்புறேங்க, அவர் எல்லாம் பண்ணிப்பாரு. அது உண்மைதான் அது. ஆனால் உங்களுக்கே தெரியாது. அவர் கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கிறார். அதை நீங்க எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா தெரியும். நடந்த இன்சிடென்ட் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, இருக்கும். அங்கதான் இறைவன்றப்ப நம்ம தூண்ல இருக்கிறார், துரும்புல இருப்பாரு, சும்மா சொல்லிட்டு போறோம். நிஜமாவே இருக்கிறாரு. தூணுங்கிறது பில்லர், அதான் தூணு. அங்க இருக்கிறாரு, ஒரு அர்த்தம் இருக்கு. துரும்புனா வேஸ்ட் தானே. அது துரும்புன்னு அது இந்த ரெஸ்ட் ஆகுது இல்லையா, அதுதான் துரும்பு. அதுல கூட இருப்பாருன்றோம். அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. தேவை உள்ள இடத்துலயும் இருக்கிறார், தேவை இல்லாத இடத்துல கூட அவர் இருக்கிறார். அந்த அர்த்தம் அதான். ஆனா துரும்புல இருக்க மாட்டார். அதுக்கு இன்னொரு இன்டைரக்டா அர்த்தம், தேவையில்லாத, உங்களுக்கு தான் தேவையில்லாத இடம், அவருக்கு எல்லா இடமும் தேவை. எங்க இருக்கணும் அங்க இருப்பாரு. ஸோ அதனால 35 பேர் வைக்கிறது சரியா தவறாங்கிறத நான் எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டேன். வச்சுக்கலாமா வேணாம்ங்கிறது உங்க விருப்பம். ஆனா முருகேசங்கிற பேர் கொண்டவங்க எல்லாம் லைஃப் இப்படித்தான் இருக்கும். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கடந்து விட முடியாது. ஆமான்னு சொல்லிட்டு தான் நடந்து போகணும், இல்லைன்னு கடந்துக்க முடியாது. அவங்க என்ன தேதி வேணாலும் இருக்கட்டும், ஆனா பேர் 35 இருக்கு. 35 தான் லைஃப் இப்படித்தான் இருக்கும். இதுல உங்க விதி என்னன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு வாழ்க்கையை குறிக்கும். விதியில 1 இருந்தா சரி, 2ல இருந்து 9, 5, 6 எதுனாலும் இருக்கும். அப்போ 35 முருகேசன் மாறும்போது இப்ப சொன்னதையே தாண்டி இன்னது அடிஷனலா பிளஸ் சேரும். சொன்னது அவ்வளவு இருக்கும், இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சிலதெல்லாம் ஆட் ஆயிருக்கும். முருகேசன்லாம் பார்த்துக்குங்க. நிறைய தகவலை உங்களுக்கு நீங்க விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.